இப்போ 1990 நான் ஷேரை விற்கிறேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஷேரை விற்றுட்டு 15 நாள் கழிச்சு நான் ஷேர் சர்டிஃபிகேட் டெலிவரி கொடுத்தா போதும். இன்றைக்கி ஷேர் இல்லாமல் ஷேரை விற்றீங்கனாக்கா உங்கள் இது வந்து ஏலத்துக்கு போயிடும். 5% 10% பெனால்ட்டி கட்டுற மாதிரி போயிடும். ஆனால் ஷேர் மார்க்கெட் 150 ரூபா போட்டிங்க, 150 ரூபா 160 ரூபா போச்சு. ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ அந்த 150 ரூபா கீழே வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இன்னும் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மணி cannot be transferred from a source of lower income to a source of higher income without an aid of an external device. இந்த டிவைஸ் தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப கீழே இன்றைக்கி தான் வந்து மார்க்கெட்டுக்கு வரேன், 50,000 வச்சுட்டு வரேன், 20,000 வரேன் அப்படின்னாக்கா அவகிட்டேருந்து பைசாவை எடுத்து நாலேஜ் இருக்கிற மக்களுக்கு, ஒழுங்காக ட்ரேட் பண்ணுற மக்களுக்கு மாற்றக்கூடிய மெக்கானிசம் தான். இந்திய அரசாங்கத்தில் பதிவு பெற்ற பாதுகாப்பான, நம்பிக்கையான மற்றும் விரைவான சேவை வழங்கும் யூனிடெக் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ கரன்சி வாங்க, விற்க மற்றும் வர்த்தகம் செய்ய அழைக்கவும் 8610138826. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் சில முக்கியமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் குருமூர்த்தி அவர்கள் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் நியூஸ் கேஃபே வியூவர்களுக்கு நன்றி. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதோட எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக ரொம்ப நாள் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, பவ் பகவான் சே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார நிறைய பார்க்கப்படுது. அப்படின்னா என்ன, அது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்குண்டான காரணம் என்ன? பவ் அப்படின்றது ப்ரைஸ் அப்படின்னு வச்சுங்களேன். ப்ரைஸ் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் பவ் பகவான் சே அப்படின்றது. இந்த பவ் பகவான் சேன்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பவ் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இஓடி எண்ட் ஆஃப் டே டவுன்லோட் பண்ணலாம். இந்த பவ் காப்பியில் ஒரு 9 காலம் இருக்கும், 9 ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. இந்த 9 ஃபீல்டு தான் ஒரிஜினல் ரா டேட்டா. மற்ற எல்லாம் நீங்கள் பார்க்குற ஆர்எஸ்ஐயோ, ஸ்டாக்கஸ்டிக்கையோ, ஸ்டாக்கஸ்டிக் டிஓ, எஸ்எம்ஏவோ, போலிங்கர் பேண்ட்ஸோ, இச்சிமோக்கோ, நீங்கள் எந்த இண்டிகேட்டர் எடுத்தாலும் இந்த பேஸ் டேட்டாலேருந்து டெரைவ்டு தான். ஸோ இந்த பேஸ் டேட்டா எடுத்து பார்த்தா ஒரு 9 காலம் இருக்கும். சீரியல் நம்பர்னு இருக்கும், ஸ்கிரிப்ட் நேம் இருக்கும், ஸ்கிரிப்ட் டைப் இருக்கும், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், வால்யூம், டைம் ஸ்டாம்ப். இது 9 காலம் தான் பேஸ் அப்படின்னு வச்சுங்க. இந்த 9 காலமில் சீரியல் நம்பர் நமக்கு தேவையில்லை, ஸ்கிரிப்ட் நேம் நமக்கு தேவையில்லை, ஸ்கிரிப்ட் டைப் நமக்கு தேவையில்லை. மிச்சம் இருக்கிறதுல ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் 4மே ப்ரைஸு. ஸோ முக்கியமான பார்ட்டு அந்த 9 காலமில் 4 ப்ரைஸு. அதனால் பவ் பகவான் சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டால் இந்த பவ் பகவான் சேவோட அது கூட வால்யூம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த வால்யூம்ன்றது பகவானோட ஒரு ஆத்மஸ்வரூபம். இந்த பகவான்றது ஒரு சிலை. எப்படி வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு கடையில் போனீங்கன்னா ஒரு 1000 பிள்ளையாரை நிறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த 1000 பிள்ளையாரில் ஒரு பிள்ளையாரை எட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணி சூடம் காமிச்சு குழக்கட்டை வச்சு சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு பிள்ளையாராக வரும்போது சாமி ஆகிடுறாரு இல்லையா. ஸோ இந்த வால்யூம்ன்றது பகவானோட ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த பவ் பகவான் சேவோட எக்ஸ்பென்ஷன். ஆனால் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இன்னொரு டவுட் என்னென்னா, செபி சைட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வர்றப்போ 10% மேலே யாருமே இதில் லாபம் பார்க்குறதில்ல. 90%க்கும் அதிகமான நபர்கள் நஷ்டத்தை தான் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஆனால் அதை தாண்டியும் உள்ளர நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதனால இந்த 90% ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான காரணம்? ஹாஃப் நாலேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் நோ நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அறக்குறையாக தெரிஞ்சுட்டு மார்க்கெட்டில் வந்தாலே பிரச்சனை தான். அதுக்காக முழுசாக தெரிஞ்சுட்டும் வர முடியாது. ஏன்னா நீங்கள் முழுசாக தெரிஞ்சுட்டு வரும்போது மார்க்கெட் மாறி இருக்கும் இல்லையா. நான் ஒரு 90 ஒரு ட்ரைனிங் ஒன்று அட்டன் பண்ணேன். அப்போ வந்து ஒரு ட்ரெயினர் எனக்கு சொன்னார். அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் எவ்வளோ வருஷம் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து 30 × 1 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல. சார் 30 வருஷமாக நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கேன்னு சொல்லலாம், அதே 30 × 1 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்டில் போதும், நான் 30 வருஷமாக இருக்கேன். ஸோ நான் 1970 என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியோ 1980 என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இன்றைக்கி பேசினேன்னா அது ரெலவெண்ட் கிடையாது. ஸோ எனக்கு இன்றைக்கி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், கடைசி 3 மாதத்து எக்ஸ்பீரியன்ஸு 5 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் வர்றது அப்படின்னு டஃப்பு. கற்றுட்டு வருவோம் மார்க்கெட் மாறி இருக்கும். ஸோ அதனால் இந்த 90% பேரும் அந்த 10% ஜெயிக்கிறாங்க இல்லையா, அந்த ஜெயித்தவங்களும் அந்த 90%ல் தோற்று அடி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டு அந்த 10% வருவாங்க. ஸோ நீங்கள் 90% இல்லாமல் அந்த 10% வர்றதுன்றது லிட்ரலி இம்பாசிபிள். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிங்க, சாதாரண ஒரு கான்ஸ்டபிளுக்கு எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லாட்டி ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னாக்கா 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. போஸ்ட் 400 போஸ்ட் இருக்குது. சிஏ எழுதினாக்கா 2% கூட பாஸ் பண்ண மாட்டேன்றாங்க. டிஎன்பிஎஸ்சி நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, சீட்டு வந்து 500 பேர் தான் இருக்காங்க. 0.001 ஃப்ராக்ஷன்ஸ் கூட சக்ஸஸ் ரேட் கிடையாது.
ஓகே, நீங்கள் எந்த காம்பீட்டிங் ஃபீல்டு போனாலும் சக்ஸஸ் ரேட்டு 1%க்கு 0.5% கீழே தான் இருக்கும். மார்க்கெட்டில் 10% இருக்குது. அது வந்து அன்இமேஜினபிள் பர்சன்டேஜ். அதை பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. 10% சான்ஸ் இருக்குது. வேறு எந்த ஃபீல்டுக்கு போனாலும் உங்களுக்கு 0.5% கூட சான்ஸ் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. இந்த ஃபீல்டில் 10% சான்ஸ் இருக்குது. ஒழுங்காக கற்றுக்கிட்டு அந்த 90%லேருந்து எப்படி 10%க்குள்ளே வருது அப்படின்னு பண்ணிங்கனாக்கா ஜெயிச்சிடலாம். கற்றுக்கிட்டு உள்ளர வந்தாக்கா நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் நீங்கள் உள்ளர வரப்போ மறந்து போயிடும், அதெல்லாம் மாறிடும் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஜென்ரலாக இதில் காமனான ஒரு விஷயம் தானே. உள்ளர வரணும் அப்படின்னா ஒன்று ஃபண்டமெண்டல் கற்றுக்கணும், டெக்னிக்கல் கற்றுக்கணும், சார்ட் எப்படி பார்க்கணும் கற்றுக்கணும், இண்டிகேட்டர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும். இந்த பேசிக்கான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா உள்ளர வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் அப்டேட் ஆகிடுது, அதனால் மாறுதோ அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே ஷேர் மார்க்கெட்டில் பார்க்குறது இல்லையா? அப்போ கற்றுக்கிட்டு உள்ளர வந்தாக்கா எப்போ வேணாலும் அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லையா? ஷேர் மார்க்கெட் டைனமிக். கூகுள் மாதிரி நேத்திக்கு என்ன இருந்ததோ இன்றைக்கி அது இருக்காது. நேத்தியோட நாலேஜ் இன்னொரு நாலேஜ் கிடையாது. நேத்திக்கு கைத்தட்டினதுக்கு இன்றைக்கி கைத்தட்ட மாட்டாங்க. இன்றைக்கி ஜெயிச்சாதான் உங்களுக்கு கைத்தட்டுவாங்க. இது ரொம்ப கீ. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். மார்க்கெட் 7500 இருக்குது. 7500 ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று கற்றுக்குறீங்க. அயன் காண்டர் அப்படின்னு கற்றுக்குறீங்க. அது 2% மாதத்துக்கு ரிட்டர்ன் தரும் அப்படின்னுச்சிங்க. ஸோ 7500 இருக்கும்போது விக்ஸ் வந்து 16 இருந்தது. 16 இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் ரைட் பண்ணுவீங்க, இந்த பக்கம் ரைட் பண்ணுவீங்க, இந்த பை பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணி ஒரு அயன் காண்டர் கிரியேட் பண்ணிவிட்டு 2% லாபம் பார்ப்பீங்க. 7500 16% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 750 10%, 6% இன்னொரு 300 வச்சுங்க. 1050 1100 தான் பாயிண்ட்டு. ஆனால் 24500 இருக்கும்போது அதே 16%, 24500 × 16% போட்டிங்கனாக்கா அது வந்து 3400 போயிடுச்சு. ஸோ நீங்கள் அங்கே பண்ணதையே நான் இங்கேயும் பண்ணுவேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு 4 மடங்கு நஷ்டம் ஜாஸ்தியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4 மடங்கு லாபம் ஜாஸ்தியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கனாக்கா மார்க்கெட் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகிறது. 7500 இருக்கும்போது பல இண்டிகேட்டர்ஸு RSI 30 கீழே இருந்திருக்கும், 25 கீழே இருந்திருக்கும். இன்றைக்கி பல ஷேர்ஸுக்கு 80 85 90 தாண்டி இருக்குது. RSI 30 இருக்கும்போது நீங்கள் பண்ணதை RSI 90 இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா டெஃபினட்டாக தோற்றுருவீங்க. எனி இண்டிகேட்டர் நீங்கள் எடுத்திங்கனாக்கா அன்றைக்கி இருக்கிற சினாரியோவும் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவும் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ 1990 நான் ஷேரை விற்கிறேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஷேரை விற்றுட்டு 15 நாள் கழிச்சு நான் ஷேர் சர்டிஃபிகேட் டெலிவரி கொடுத்தா போதும். இன்றைக்கி ஷேர் இல்லாமல் ஷேரை விற்றிங்கனாக்கா உங்கள் இது வந்து ஏலத்துக்கு போயிடும். 5% 10% பெனால்ட்டி கட்டுற மாதிரி போயிடும் இல்லையா? ஸோ நீங்கள் 1990 இருந்த அதே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான், எல்லாம் அதே தான். ஆனால் இன்றைக்கி ரூல்ஸே மாறி போச்சு. நீங்கள் 2017 3500 இருந்தால் நிஃப்டி வாங்கிடலாம். ஒரு நிஃப்டி லாட் நிஃப்டி 3500 வாங்கிடலாம். ஸோ 1 லட்ச ரூபா பைசா இருந்ததுனாக்கா நீங்கள் 25 லாட் வாங்கலாம். இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 3500க்கு 1 லாட் வாங்கி நீங்கள் 1.5 லட்சத்துக்கு உங்களால் 40 லாட் வாங்க முடியாது. ஸோ அன்றைக்கும் இன்றைக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. சர்க்கம்ஸ்டன்சஸ் கால தேச வர்த்தமானம் எல்லாமே மாறி போச்சு. அன்றைக்கி பண்ணதை இன்றைக்கி டெஃபினட்டாக பண்ண முடியாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகே, கற்றுக்காமல் மார்க்கெட் வந்தாலும் யூஸ்லெஸ், கற்றுக்கிட்டு மார்க்கெட் வந்தாலும் யூஸ்லெஸ். மார்க்கெட்டுக்குள்ளே வந்து கற்றுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும். கண்டினியூஸ் லேர்னிங் இல்லை அப்படின்னாக்கா இங்கே மட்டும் இல்லை, எந்த ஃபீல்ட்லையுமே சர்வே பண்ண முடியாது. நீங்கள் இங்கே இருக்கீங்க, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்க எப்படி ஜெயிக்க முடியும்? இன்னொரு சேனல்காரன் ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணி கரெக்டான கேள்வி கேட்குறான், கரெக்டாக பதில் வாங்குறான் இல்லையா? நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், நான் பழைய காலத்துலேயே இருப்பேன் அப்படின்னாக்கா பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி என்ன ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். மார்க்கெட்லேயும் இன்றைக்கி என்ன இருக்கோ அதை நான் கற்றுனா தான் என்னால் ஜெயிக்க முடியும். நான் வந்து அல்கோ பக்கமே பார்க்க மாட்டேன். என்னால் ஹியூமன் மைண்டு ஆர் ஹியூமன் பிரெயினை ஒரு ஸ்டாக்கை ஒரு சமயத்தில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் 100 ட்ரிகர் வருதுன்னு வச்சுங்க, 100 ட்ரிகரோட ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணுறேன் இல்லையா? இன்றைக்கி 9:25 நிமிஷத்துக்கு வோல்டாஸில் பை ட்ரிகர் வந்தது, 1512 ரூபாய்க்கு பை ட்ரிகர் வந்தது. நான் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், வோல்டாஸில் வந்து பை ட்ரிகர் மிஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்கு ஒரு கோடு எழுதி எனக்கு சத்தம் வர மாதிரி வச்சுட்டு இருந்தேன். வோல்டாஸ் பை ட்ரிகர் பாப்பப் ஆச்சு. 1 செகண்ட் சார்ட்டை ஓப்பன் பண்ணேன், 3 பேராமீட்டர் பார்த்தேன், பையில் வந்தது. 9:27க்கு வாங்கினேன். ப்ரைஸ் செக் பண்ணிக்கலாம். 1517லேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள 1668 போயிட்டான். 10% அப்போ சர்க்கிள் அடித்தான், வெளில வந்துட்டேன். நான் இப்போ என்ன அப்டேட் பண்ணிக்க மாட்டேன், நான் ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னா இன்றைக்கி அந்த வோல்டாஸ்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன். ட்ரெண்ட் நேற்றுக்கு வந்தது 5911க்கு 2:46 நிமிஷத்துக்கு. ஏன்னா அந்த டைம் பார்க்குறேன், டைம் பார்த்தேன், 3 வேலிடேட் பண்ணேன், ட்ரிகர் வந்தது. அடுத்த 15வது நிமிஷம் 6387
450 பாயிண்ட். நான் பேங்க் நிஃப்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நானும் அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா கம்ப்யூட்டர் பற்றி தெரியாது, கோடிங் பற்றி எனக்கு தெரியாது. நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு. அந்த ஆப்ஸில் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் உங்களுக்கு ட்ரிகர் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கான். எப்படி யூஸ் பண்ணுறது, பைசா சம்பாதிக்கணும், லீகலாக சம்பாதிக்கணும், என்னென்ன டூல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டு உள்ளார வந்தாலும், எவ்வளோ டெக்னிக்கலாக விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு உள்ளார வந்தாலும், ஆனால் இது வந்து பிஸ்னஸாக பார்க்கப்படல, இது வந்து கேம்லிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்கள் பார்க்குறோம். அதில் யார் அதிகமாக சொல்கிறதுனா, இந்த 90% லாஸ் ஆகி வெளில வர்றவங்களோட அதிகபட்சமான குற்றச்சாட்டு இதுவாக தான் இருக்குது. இது பிஸ்னஸாக பார்க்கணுமா இல்லை கேம்லிங்கை தானா? சார் கவர்மெண்ட்டில் இதை லீகலைஸ் பண்ணுறாங்க சார். இது சீட்டு விளையாட்டோ மாதிரியோ கேம்பிளிங்கோ சொல்ல, இது வந்து லீகல் பியூர் ஒயிட் பிஸ்னஸ் தான் சொல்லியிருக்கான். இதை நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை அவங்க ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. கேம்பிளிங் சொல்ல, ஸ்பெக்குலேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேம்பிளிங். கேம்பிளிங் சீட்டுனாக்கா என்னென்னே தெரியாமல் உள்ள வெளியே அப்படி சொல்லி விளையாடுறது கேம்பிளிங். இது அது மாதிரி கிடையாது. இதுலேயும் போட்டால் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல சார். அப்போ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் தானே? டெஃபினட்டாக வரும்ன்ற சான்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பைசா வரும். பைசா தொலைக்காமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியாக ரிட்டர்ன் வரும், நிச்சயமாக பைசா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுட்டு பண்ண வேண்டியது தான். இன்னொன்று, நீங்கள் வந்து ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அந்த ட்ரேட்ஸ் எடுக்கணும். போலிங்கர் பேண்ட் கற்றுக்கிட்டு எப்படின்னாக்கா SD1 அப்படின்னா 66% ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ். 240 ட்ரேடிங் டேஸில் 160 ட்ரேடிங் டேஸில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ உங்கள் ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ 66% ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் இருக்குது, 34% ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர் இருக்குது இல்லையா? அந்த 34% ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிராஸ் ஓவர் ஆட் பண்ணிங்கனாக்கா இந்த 66% 82% ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் ஆகிடும். இருந்தாலும் பயமாக இருக்குது, 18% ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர் இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இருக்குது. உங்கள் லாஸை கம்மி பண்ணது ஸ்டாப் லாஸ் இருக்குது. இல்லை எனக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா ஒரு ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 ட்ரேட் எடுத்துடுறீங்க, 66% ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ். அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆட் பண்ணுறீங்க, ஒரு கிராஸ் ஓவர் லேயர் ஆட் பண்ணுறீங்க. அது வந்து உங்கள் ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸை 80% 82% ஆக்குறது. இதுக்கப்புறமா ஒரு ஹெட்ஜிங் பண்ணிடுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் 95% ஆகிடும். 95% ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் இருக்கிற பிஸ்னஸ் யாராவது சொல்லுங்கள், நான் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ரூல் பேஸ்டு ட்ரேட் பண்ணணும். 1 2 3 4 ஒரு மெக்கானிக்கலாக ட்ரேட் பண்ணணும். உங்கள் எமோஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். உங்கள் மூளையை உபயோகப்படுத்தணும், ஹார்ட்டை உபயோகப்படுத்தக்கூடாது. இதை மாதிரி பண்ணிங்கனாக்கா ஸ்டாக் மார்க்கெட் டெஃபினட்டாக கேம்லிங் கிடையாது. இட்ஸ் அ குட் பிஸ்னஸ். ஓகே, ஆனால் இது கேம்லிங்கா இல்லை பிஸ்னஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியணும். ஸோ என்எஸ்சி எப்படி என்ன பண்ணுது, என்எஸ்சியோட வேலைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது வந்து பிஸ்னஸா இல்லை கேம்லிங்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். என்எஸ்சியோட பேசிக்கான ஒர்க்ஸ் என்ன? மக்கள் என்ன சொன்னாக்கா மார்க்கெட்டில் ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜீரோ சம் கேம்னாக்கா இப்போ நீங்கள் நானும் சீட்டு விளையாடிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. நீங்கள் 500 ரூபா தொலைச்சிங்க அப்படின்னா அந்த 500 ரூபா எனக்கு வந்துடும். உங்களோட லாஸு ஈக்குவல்ஸ் மை ப்ராஃபிட் இல்லையா? மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. இது நெகட்டிவ் சம் கேம். நீங்கள் 1000 ரூபாய்க்கு எங்கிட்ட விற்கிறீங்க, நான் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். புரோக்கரேஜ் என்கிட்ட 20 ரூபா போயிடும். மற்ற STT GST மற்ற சார்ஜஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு 20 ரூபா போயிடும். 40 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்கினேன், நான் கொடுத்துருவேன். 1000 ரூபாய்க்கு விற்ற நீங்கள் ஒரு 40 ரூபா கொடுத்துருவீங்க. ஸோ உங்ககிட்ட 1000 ரூபா வாங்கினா உங்களுக்கு 1000 ரூபா வரல, ஓகேவா? உங்களுக்கு 960 ரூபா தான் வருது. எனக்கு 1040 ரூபாய்க்கு தான் வாங்குகிறேன். அந்த 80 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகிறது, என்எஸ்சிக்கு போகிறது, புரோக்கருக்கு போகிறது, சார்ஜஸ்க்கு போகிறது. இதில் ஸ்பில்லேஜ் வேறு இருக்குது. ஸோ இட் இஸ் நோ லாங்கர் அ ஜீரோ சம் கேம், இட்ஸ் அ நெகட்டிவ் சம் கேம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு காமெடியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு உலகமாக திருடன் அப்படின்னு நினச்சிங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு சர்வெண்ட் லேடி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து வேலை பண்ணும்போது அவங்க பர்ஸை வச்சுட்டு வேலை பண்ணிட்டுருக்காங்க. நான் போய் திருடுவேனா அவங்ககிட்ட போய் ஒரு அவங்க பர்ஸை 100 ரூபா திருடுவேனா? மாட்டோம். ஏன்னா நம்ம தான் பெரிய உலகமாக திருடன். நான் வந்து எங்கள் வீட்டில் வேலை பண்ணுற டிரைவர்கிட்டையோ இல்லாட்டி ஒரு சர்வெண்ட் மெய்டுக்கிட்டையோ போய் நான் பைசா திருட மாட்டேன். இப்போ ஷேர் மார்க்கெட் எடுத்துங்க, ஒரு நாளைக்கு 3 லட்சம் கோடி டர்ன் நடக்குது. இப்போ சர்வெண்ட் மெய்டுக்கும் எனக்கும் சம்பளம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு அவங்க ஒரு 4 வீட்டில் வேலை பண்ணுவாங்க, ஒரு 10,000 15,000 சம்பாதிப்பாங்க. நான் ஒரு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வச்சுங்க. அவங்களோட நான் 10 மடங்கு நான் ஜாஸ்தி சம்பாதிக்கிறேன், அவ்வளோதானே? ஷேர் மார்க்கெட்டில் 3 லட்சம் கோடி ஒரு நாளைக்கு டர்ன் நடக்குது. எங்கிட்ட எவ்வளோ சார் பைசா இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு? 10 லட்சம், 15 லட்சம், 1 கோடி. இந்த 1 கோடி இந்த ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு நடுவில் புள்ளி வச்சு இதுதான் நான் அப்படின்னு சொன்னால் இது வந்து அக்ரஷன் கிடையாது, அரகன்ஸு. நான் அந்த புள்ளி கூட கிடையாது. ஆனால் எங்கிட்டேயும் பைசா எடுக்குது சார். ஃபிசிக்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, ஹீட் கனாட் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் அ சோர்ஸ் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் டு சோர்ஸ் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் வித்தவுட் அண்ட் ஹெட் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் டிவைஸ். இது அப்படியே ஹீட்டுன்றத மணின்னு மாற்றுங்க. மணி கனாட் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் அ சோர்ஸ் ஆஃப் லோயர் இன்கம்
டு சோர்ஸ் ஆஃப் ஹையர் இன்கம் வித்தவுட் அன் எய்ட் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் டிவைஸ். இந்த டிவைஸ் தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப கீழே இன்றைக்கி தான் வந்து மார்க்கெட்டுக்கு வரேன், 50,000 வச்சுட்டு வரேன், 20,000 வரேன் அப்படின்னாக்கா அவங்ககிட்டேருந்து பைசாவை எடுத்து நாலேஜ் இருக்கிற மக்களுக்கு, ஒழுங்காக ட்ரேட் பண்ணுற மக்களுக்கு மாற்றக்கூடிய மெக்கானிசம் தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஒரு இன்டர்மீடியரி. ஸோ நாம் வந்து எவ்வளோக்கு நாலேஜை வளர்க்குறோமோ அவ்வளோக்கு கம்மியான பைசா வச்சுக்கிட்டு ஜாஸ்தி ரிட்டர்ன் இருக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. நாலேஜ் இதுதான் கீ. ஓகே, இந்த நாலேஜ் அப்படிங்கிறப்போ இந்த சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. இந்த சார்ட் நாலேஜஸ் இருந்தாலே ஷேர் மார்க்கெட்டில் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சார்ட் நாலேஜ் இருந்தாலே போதுமா, இல்லை சார்ட் நாலேஜ் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லணும்? சார்ட் டசன்ட் லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போடுவாங்க. சார்ட் ஆக்சுவலாக இஸ் நத்திங் பட் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்வாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், ஐ ட்ரஸ்ட் இன் காட், ஃபார் எவ்ரி திங் எல்ஸ் ஐ நீட் வெரிஃபையபிள் டேட்டா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது என்னன்னாக்கா டேட்டா தான் கீ. சார்ட்டு நத்திங் பட் டேட்டா. டேட்டா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் என்ன இருக்கோ அதுதான் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது இல்லையா. ஆனால் டேட்டா சார்ட்டு டேட்டா கிடையாது. கன்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்வாங்க. 10th 8th ஸ்டாண்டர்டில் வென் டயக்ராமில் படிச்சிருப்போம். இந்த வென் டயக்ராமில் ஆல் ஐடென்டிட்டிஸ் ஆர் சிமிலர் அப்படின்வாங்க. பட் நாட் ஆல் சிமிலர் ஆர் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா 8ஆம் கிளாஸ் புக் எடுத்து படித்த பார்த்தா தெரியும். பேசிக் கற்றுண்டாலே போதும். நம்ம சார்ட்டு டேட்டா கிடையாது, டேட்டா தான் சார்ட்டு. நீங்கள் என்றைக்கு டேட்டா ஒத்து பார்க்க ஆரம்பிங்களோ அன்றைக்கி ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. என்றைக்கு சார்ட்டை மட்டும் பார்க்குறீங்களோ உங்களோட ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ளார வர்றப்ப அதிகபட்சமான எதிர்ப்பு குரல் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஏன் அதில் போய் ரிஸ்க் எடுத்துட்டு அந்த விஷயத்தை நீ பண்ணணும், அதுக்கு எஃப்டியில் பண்ணிடலாம், அதுவே நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த எஃப்டியில் பண்ணுற நபர்கள் தான் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார அதிகபட்சமாக உள்ளார வந்திருக்காங்க. ஸோ எஃப்டிக்கும் இதுக்கும் என்ன அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது சார்? இப்போ எஃப்டி நீங்கள் போடுறீங்க. ஸோ இப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ரைஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது டைம். ஸோ நீங்கள் எஃப்டியில் போன வாரம் 5ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. கனரா பேங்க்லேயோ ஏதோ ஒரு பேங்க்கில் போய் பைசா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுங்க. இந்த பைசாவை இங்கே இந்த டைம் அடுத்த வாரம் போயிட்டு பைசா எடுக்க முடியாது இல்லையா. ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஷேர் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. அதே ஆகஸ்ட் 5ஆம் தேதி 150 ரூபாய்க்கு ஒரு 50,000 வாங்கிட்டீங்க. அடுத்த வாரம் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கிற மார்க்கெட் கீழே இறங்கி உங்கள் பைசாவை எடுத்துகிட்டு மேலே போயிடும். நீங்கள் நீங்கள் விற்றுட்டீங்கனாக்கா உங்களுக்கு நஷ்டம் இல்லையா. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்த ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு கோஆர்டினேட்டில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி போட்டிங்க. 5 வருஷம் கழித்து உங்களுக்கு அந்த 5,000ன்றது 7,000 8,000 உங்களுக்கு வந்துடும், நிச்சயமாக வந்துடும். ஆனால் ஷேர் மார்க்கெட் 150 ரூபா போட்டிங்க, 150 ரூபா 160 ரூபா போச்சு. ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ அந்த 150 ரூபாய் கீழே வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இன்னும் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேகரிஸ் மார்க்கெட்டில் இருக்குது. உங்களோட ப்ரைஸுக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால தான் ஷேர் மார்க்கெட்டு வராத அப்படின்னு சொல்லி மக்கள் பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இதை மாதிரி ஒரு 100 பேரோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான்னு வச்சுங்க, இவனுக்கு ப்ராஃபிட் வந்துடுது இல்லை. 150 ரூபாயிலேருந்து 1,500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டு 150 ரூபாயிலேருந்து 300 ரூபா போகலாம், 250 ரூபா போகலாம். அவன் வந்து ஒரு 10 லட்சம் போவானா போக மாட்டான். இன்ஃபோசிஸ் 10,000 ரூபா நீங்கள் 92 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா இன்றைக்கி 12 கோடின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா என்றைக்கு வரும்? 2000 வருஷம் கழிச்சு வரும். 2000 வருஷம் கழிச்சு பேங்க் முறுப்பானான்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்கோ அந்த இடத்துல ஹை ரிவார்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்கில் தான் ட்ரேட் பண்ணணும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் பண்ணணும்னா கிடையாது. எஸ்ஐபி மோட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. எதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 7% ரிட்டர்ன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க? இங்கே மினிமம் 12% கிடைக்குதுல்ல. ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டு 12% தரான். அந்த 12%ன்றது நீங்கள் வாங்குகிற ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டோட 5% ஜாஸ்தி, 3% ஜாஸ்தி. ஸோ காய்கறிப்ப கனி கவர்ந்தட்டு அப்படின்வாங்க இல்லையா. ஸோ 10% ரிட்டர்ன் வரும், டெஃபினட்டாக வரும் அப்படின்னு தெரியும் போது எதுக்கு 7% போய் ரிட்டர்ன் பண்ணணும்? இது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் நோக்கி வரணும். அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு நான் டைரக்ட் ஸ்டிப் பண்ணுறேன்னா இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். இதுலேயும் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் போடலாம். சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்கீம் இருக்குது, அதில் போடலாம். அவங்களோட இன்கமை ஒரு 4-5 ஸ்ப்ளிட் பண்ணி அதில் ஒரு பார்ட்டு அட்லீஸ்ட் 30% க்ரோத்தில் இருக்கணும். இது வந்து நிச்சயமாக எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணாக்கா இந்தியன் எக்கானமியே க்ரோ ஆகிடும்.
ஓகே, இவ்வளோ பாசிட்டிவிட்டியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, நான் இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், மாதம் ஆனால் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. என்கிட்ட ஒரு சின்ன சேவிங்ஸ் இருக்குது, இந்த சேவிங்ஸை வச்சு நான் உள்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறப்போ, இதை ஏன் நான் முழு டைமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டே முழுமையான பிஸ்னஸாக ஏன் ஆக்கிக்கூடாது, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறப்ப நான் ஏன் அதை ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபுல் டைமாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார ஏன் வர அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாக கேட்குறாங்க. அது ரைட்டாக ராங்? இது வந்து ஒரு தனி லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி, ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி. தமிழில் ஒரு 248 இது இருக்குது, சிலபிள்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். சைனாவில் போனீங்கன்னாக்கா 70,000 சிலபிள்ஸ் இருக்குது. என்ன கூகுள் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சிலபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி 70,000 சிலபிள்ஸ் இருக்குது. இது ஒரு சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி. நீங்கள் அதை எண்ணி கற்றுண்டு எண்ணி கரையிறது, இந்த பயம் மக்களுக்கு இருக்குது. இந்த ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, லாங்குவேஜே தெரியாத வரைக்கும் நீங்கள் தப்பாக பேச மாட்டீங்க. நாங்கள் பெங்களூரில் போயிருந்தேன், ஒரு 3 மாதம் கழித்து எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை கொத்தில்லா. எனக்கு தெரியாது, இந்த வார்த்தை தான் சொல்லுவேன். ஒரு 6 மாதம் கழித்து பேச ஆரம்பித்தேன். எங்கள் கன்னடத்தில் வரவன் போகிறவனா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம சுற்றி இருந்து நீ பேச இப்படி கிண்டல் பண்ணுறது தான் வேலை. பட் அந்த சமயத்தில் கரெக்டாக மெட்ராஸ் வந்துட்டேன். பட் இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ நான் பெங்களூர்லேயே இருந்திருந்தேன் அப்படின்னாக்கா, ஒரு கன்னடிகா எப்படி கன்னடம் பேசணும் அதோட நல்லா கன்னடம் பேசுவேன் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், டைம் வேணும். அப்போ தான் உங்களால் கற்றுக்கிட்டு ஜெயிக்க முடியும். பல பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் நீச்சல் அடிச்சுன்னு போகிறார். நீச்சல் அடிச்சுன்னு போயிட்டு அங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பெரிய பெரிய பில்டிங் தெரியுது. ஐயோ இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீச்சல் அடிச்சுன்னு மெட்ராஸ் வந்துட்டார். அதாவது கண்ணு கட்டி 2 கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு சக்ஸஸ் தெரியுது. பல பேர் மார்க்கெட்டுக்கு வராங்க, நாலேஜ் வந்துடுது, பட்டறிவு வந்துச்சு, நாலேஜ் வரணும். 2 கிலோமீட்டர் சிங்கப்பூர் தெரியுது, அங்கே போய் ரீச் பண்ணாமல் திருப்பி 5000 கிலோமீட்டர் நீச்சல் அடிச்சுட்டு மெட்ராஸ் வராங்க. ஸோ நீங்கள் ஒழுங்கான விஷயத்தை கற்றுக்கணும். மார்க்கெட்டில் ஒரு 7-8 விஷயம் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனுவல் வாலட்டிலிட்டி, இதுதான் என்டையர் வேர்ல்டு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுற விஷயம். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, விக்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, போலிங்கர் பேண்ட்ஸு, இச்சுமோக்கு, ஃபிபனாச்சி, எலிட் வேவ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஆப்ஷன் கிரீக்ஸ், சைக்காலஜி, இந்த விஷயங்களை மட்டும்தான் கற்றுக்கணும். இதை தவிர மற்ற எதையும் கற்றுக்கூடாது. இந்த விஷயத்தையும் சரியாக கற்றுக்கணும். தப்பாக கற்றுட்டோம்னாக்கா அது நம்மளை அடித்து விட்ரும். சின்ன வயசில் ஒரு 5-6 வயசு இருக்கும்போது நாங்கள் மயிலாப்பூரில் ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரத்தில் நீங்கள் அந்த க்ளவுட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, ஒரு யானை மாதிரி இருக்கும், ஒரு ரதம் மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த வேப்ப மரத்தை பார்த்தா அங்கே ஒரு உருவம் இருக்கா மாதிரி இருந்தது. எங்கள் வீடு இருக்குது, அங்கே பாரு பேய் தெரியுதுன்னு காமிச்சு விட்டார். 5 வயசு 6 வயசு இருக்கும்போது. எனக்கு நீங்கள் 50 வயசு ஆகுது, இன்றைக்கி அந்த தெருக்கு போனால் அந்த வேப்ப மரத்தில் பேய் தெரியுது. இன்றைக்கி பயம் இல்லை. ஆனால் அவர் 5 வயசில் சொன்ன பேய் அந்த வேப்ப மரத்தில் தெரியுது. ஸோ நான் ஒரு தப்பான விஷயத்தை இன்னைக்கு கற்றுக்கிட்டேன்னாக்கா 30 வருஷம் ஆனாலும் சரி அந்த தப்பான விஷயத்தால் தப்பு பண்ணுவேன். ஸோ கற்றுக்கிறது சரியான விஷயத்தை கற்றுக்கணும், சரியான விஷயத்தை சரியாக கற்றுக்கணும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதில் ஒரு இடத்துலையும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் வைக்கலாம். ஓகே, கற்க அப்படின்னா முதல்ல படி. கற்க கசடர, கசடரன்னா உங்ககிட்ட இருக்கிற இருட்டு போகணும், அஞ்ஞானம் போகணும். கற்க கசடர ஸ்ட்ரெஸ் வச்சிங்கனாக்கா தப்பு இல்லாமல் கற்றுக்கணும். கற்பவை, எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும். இந்த 8 விஷயம் 9 விஷயம் மேலே கற்றுக்கூடாது. கற்ற பின் நிற்க, கற்றுன்ட்டு உடனே டெஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? பாதி கற்றுன்ட்டு ஃப்ளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு கற்றுட்டு அடுத்த புக்கை மிஸ் பண்ணிட்டு இறக்கிறதுக்கு எப்படின்னு தெரியல, என்ன ஆகும் இல்லையா? ஸோ கற்ற பின் நிற்க அதற்கு தக ரூலை ஃபாலோ பண்ணோன்னாக்கா ஜெயிச்சிருவோம். இது ரொம்ப சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணோன்னாக்கா கரெக்டாக இருக்கும். செய்வனை திருந்த செய். பல பேர் செய்வினையை திருந்த செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து கரெக்டான விஷயத்த கரெக்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு அவைய 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் தப்பாக கற்றுன்னு செய்வினையை அவங்களுக்கு சொந்தத்தில் சூழ்நிலை வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இந்த 8 விஷயம் 9 விஷயத்தை கற்றுக்கிட்டு சரியாக கற்றுக்கிட்டு பொறுமையாக டைம் எடுத்துகிட்டு கற்றுக்கிட்டோம்னாக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் மார்க்கெட்டா அப்படின்னா இல்லை. ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டீசெண்டாக சம்பளம் வாங்கினா அங்கேயே இருங்க. இங்கே வந்து டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா அட்லீஸ்ட் உங்களால் 60% உங்கள் டேக் ஹோம் பே உங்களால் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் நம்பிக்கை இருந்தால் ஒழிய தயவுசெய்து மார்க்கெட் பக்கம் வராதிங்க. எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு பெஸ்ட்டு. ஆப்ஷன்ஸ் பக்கமே போகாதீங்க, டைமே இருக்காது. நீங்கள் பண்ணுற வேலைக்கு நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு உங்களால் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது, உங்களால் பைசாவும் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் சம்பாதிக்க முடியல அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் தப்பு பண்ணுவீங்க. வீட்டை காப்பாற்றி ஆகணும், குழந்தைய காப்பாற்றணும், குட்டியை காப்பாற்றணும், இபி பில் கட்டணும், நாளைக்கு பால்காரன் வந்து நிற்பான், பைசா இல்லை என்ன பண்ணுவீங்க?
லாட்ரி மாதிரி ட்ரேட் பண்ணி கேம்பிளிங் பண்ணி பைசா இன்னும் எக்ஸ்ட்ரா தொலைப்பீங்க இல்லையா? இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னாக்கா முதல்ல இந்த 8 விஷயம் 9 விஷயத்தை சரியாக கற்றுக்குங்க. உங்களால் 60% சம்பாதிக்க முடியும், உங்கள் டேக் ஹோம் பேல 60% சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா மார்க்கெட்டில் வாங்க. இல்லாட்டி இந்த பக்கம் வராமல் மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இதிலேயே பண்ணிட்டுருங்க. ஓகே, நீங்கள் சொன்ன அந்த 8-9 விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியிலையுமே ஒரு விஷயத்தை பர்டிகுலராக நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நிச்சயம், நன்றி, தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.